முதலாவது தேவன் ஒரு பெரிய ஒரு இருளாக இருந்த இடத்துல தான் தேவன் வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணினார். In the beginning, when there was a lot of darkness, in that place God made light. இந்த சென்னை பட்டினம் முழுவதுமாகவே இருளாக இருந்தாலும் ஒரே ஒரு தீக்குச்சி கொளுத்துனீங்க அப்படின்னா இந்த எவ்வளவு பெரிய இருளாக இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை அது மேற்கொள்ளாது. Even if the entire Chennai city is full of darkness, and if you just light one matchstick, that light cannot be shut down by the entire darkness that is around it. முதல் வேத வசனம் முதல் வசனத்திலே ஆதியிலே தேவன் அவர் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக முதலாவது அவர் செய்த காரியம் என்னன்னா இருளில் இருந்து வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணினதுதான். In the very first verse of the Bible, in the beginning God, and what he did, he separated the light from darkness. எப்படியாப்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் சரி, அந்த கூட்டத்தின் நடுவில் எல்லாரையும் மீறி இயேசுவை போய் அந்த ஒளியை போய் யாரெல்லாம் தொடுறார்களோ அவர்கள் எல்லாரும் வெளிச்சம் அடைவார்கள். And however the crowd be, and whoever goes among that, between that crowd, and goes and sees and touches that light, and all of them will receive that light. அதன் பின்பு நம்மை அந்த ஸ்திரீயை தொட்ட யாவரும் சுத்தமாக இருப்பார்கள். And whomever that woman would have touched, all of them would have been clean after that. சரீர பிரகாரமாக சுகத்தை அடைந்தார்களோ அல்ல, இயேசுவை அவர்கள் அறிந்திருப்பார்கள். It is not just the fact that she got a physical healing, she knew Jesus. அதனால தான் தேவன் நம்மை வெளிச்சமா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். And that is why God has called us to be light. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Matthew chapter 5 verse 16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Matthew chapter 5 verse 16. Let your light shine before men in such a way that they may see your good works and glorify your Father who is in heaven. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்கள் எல்லாம் ஒரு வெளிச்சமா இருந்து அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். And while Jesus was on earth, he was a light and he went about doing good. யாரெல்லாம் அவரை அண்டினார்களோ அவர்கள் எல்லாரும் வெளிச்சம் பெற்றார்கள். And whomever clung to him, all of them received light. ஒரு சில பேர் எகிப்துக்கு தன் இருதயத்திலே திரும்பினவர்கள் எல்லாம் பின்வாங்கி போனார்கள். And there were some people whom in their hearts they turned to Egypt and they were all backsliding. நம் குடும்பத்திலே, நம்ம வேலை ஸ்தலத்திலே, போக்கிலே, வரத்திலே தேவன் நம்மை வெளிச்சமா இருக்கும்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to be a light in our homes, in our place of work, and wherever we go. இந்த வார்த்தையை தான் தேவன் என் இருதயத்தில் வைத்திருக்காங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். And this is a word that the Lord has laid in my heart. Hebrews chapter 11. நம் குடும்பத்தில் இப்பொழுது எல்லா சந்ததியும் வெளிச்சமா இருக்கும்படி தான் நம்ம அழைத்திருக்கிறாங்க. In our family, God has called us to be a light in all circumstances. நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்மை பார்க்கிற வேளையில, நம்மை தொடுகிற வேளையில அவர்கள் தேவன் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளணும். And when the children in our home see us and when they touch us, they should realize that God is. எபிரேயர் 11:6ஆம் வசனம் வாசிக்கிறோம். Hebrews chapter 11 verse 6. நம் பிள்ளைகள் இந்த வசனத்தை நம்ம உரிமை பாராட்டணும். நம்ம வீடு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை இந்த வசனத்தை உரிமை பாராட்டணும். Each child in a home should claim this verse. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். And without faith it is impossible to please him. எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு நம்ம போதிச்சு கொடுத்தாலும் சரி, ஆனா நம்மிடத்தில் இருக்கிற அந்த ஆவியை தான் அவர்கள் அவங்க குடிப்பாங்க. Whatever we may teach our children, but it is the spirit that is in us that they will drink. ஒருத்தர் சொல்லுவாரு, பிள்ளைகள் கற்றுக்கொள்வதில்லை, அவர்கள் ஆவியை பருகுகிறார்கள் அப்படின்னுவார். There is one person who says the children don't learn, they drink the spirit that is in us. அந்த விசுவாசம் நம் பெற்றோர்களாகிய நாம தான் பிள்ளைகள் இருதயத்தில் விதைக்க வேண்டியதா இருக்கு. And that faith, it is the parents that we should sow that in our children. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. தேவனிடத்தில் சேருகிறவர் நம் பிள்ளைகள். நம்மிடத்தில் போட்டுங்க, நம்ம போகிற சந்திக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அந்த இயேசுவை அந்த ஸ்திரீ தொட்டது போல நம்மிடத்தில் அண்டி வருகிற யாவருக்கும் இந்த வசனம். So let us read it like this. For he who comes to God, and when children come to us, they should see God wherever we go.
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் For, அவர் உண்டென்றும் for he who comes to God must believe that he is, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். and that he is a rewarder of those who seek him. நம் பிள்ளைகள் பார்த்து நான் தேவனை அறியல அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. And we should not look at our children and say, hey, you don't know God. தேவன் வந்து நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தில் என்ன எப்படியெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது பார்த்துக்கொண்டே அப்படியே அவங்க மெமரைஸ் பண்ணுறதே இல்லை, அப்படியே குடிச்சிடுறாங்க அதை. The children who they don't memorize stuff, they see what we are like in our families and they just drink that. நியாயாதிபதிகள் ஒரு வசனத்தை காண்போம். முதல் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம். Judges chapter 2. இது மூன்றாவது சந்ததி. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் வருகிறது மூன்றாவது சந்ததி அது. And the what we see here in Judges chapter 2 is the third generation. நியாயாதிபதி 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். Judges chapter 2 verse 10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்கள் அண்டையில் சேர்ந்த பின்பு all that generation also were gathered to their fathers. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஒரு ஃபர்ஸ்ட் சந்ததி அது போயிடுச்சு. Abraham, Isaac, Jacob, that was the first generation and that has gone by. மோசே ஜோஷுவா அந்த இரண்டாவது சந்ததி அது போயிடுச்சு. Moses and Joshua, they were the second generation and that has gone by. இந்த கானான் தேசத்தில் இப்ப குடியிருக்கிறது மூன்றாவது ஜெனரேஷன். And those who reside in Canaan is the third generation. அவர்களுடைய பரிதபிக்கப்பட்ட நிலைமையை பாருங்க. And look at the pitiable state of these people. கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததியார் அவர்களுக்கு எழும்பிற்று. And there arose another generation after them who did not know the Lord, nor yet the work which he had done for Israel. அதற்கு அடையாளமாய் பாருங்க 14வது வசனம் என்ன அப்படி சொல்றாங்க அப்படினா அவர்கள் சத்துருக்கு முன்பாக நிற்க கூடாமல் போயிற்று. And what was the proof of that he gave them to the hands of plunderers who plundered them and they were not able to stand before their enemies. பிள்ளைகளுக்கு எல்லா சத்துருக்களையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாலும் அந்த ஒரு சத்துருவை கூட மேற்கொள்ள முடியாதவர்களாய் தோல்வியுற்றவர்களாய் நிற்பாங்க அவங்க. Even if we show our children all the enemies that they could face, but they would still be standing before them in failure. அதற்கு காரணம் என்னன்னா அவங்க கர்த்தரையும் தெரியல, கர்த்தர் அவர்களுக்கு செய்த எத்தனை ஜெனரேஷன் எவ்வளவு காரியம் செய்தார் என்பது எல்லாத்தையும் அறியாத ஒரு ஜெனரேஷன் வந்துருச்சு. What is the reason? Because they did not know God and they did not know what the Lord has done. A generation has come where they do not know God and what he has done. மோசேக்கு முதல்ல அறிமுகமாகறாரு. என்ன நேம்ல அறிமுகமாகறாரு தெரியுங்களா? You know how Moses is being introduced? நான் இருக்கிறேன் அப்படின்றார். I am who I am. கர்த்தர் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கும்படியா தேவன் மோசேவை என்னிடத்தில் வா அப்படின்றார். He is, and he is a rewarder of those who seek him, and God called him Moses to him. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றார். I am who I am. ஆனா அந்த நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஏன் அந்த பிள்ளைகளுக்கு பின்னாடி 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் கண்ணி செய்து வைத்தார்களாம். அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு அவர்களே கண்ணி செய்து வைத்தார்களாம். So we read in Judges chapter 8 that for their own children they created some traps. அப்பா அம்மா சேர்ந்து சொந்த பிள்ளைக்கு குடும்பத்தில் ஒரு வலையை செஞ்சு மரித்து போ அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய மரணத்தில் மரித்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலையை பின்னி வைத்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. Imagine what will it be if a father and mother in the family prepares a net and creates a trap spiritually for their own children so that they may be caught in it and may perish. 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Judges chapter 1 verse 27. மனாசே கோத்திரத்தார் பெத்செயான் பட்டணத்தாரை அதற்கு அடுத்த ஊர்களில் மனுஷரையும் தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களில் இருந்த மனுஷரையும் தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த இதெல்லாத்தையும் போட்டுங்க. யூடியூபையும் என்னென்ன இருக்க மீடியாவையும் எனக்கு இன்பமாய் தோன்றுகிறதையும் எனக்கு பெட்டாக இருக்கிற எல்லா காரியத்தையும் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் அவங்க துரத்தி விடல. Verse 27, but Manasseh did not take possession of Bethshean and its villages, or Tanakh and its villages, or the inhabitants of Dor and its villages, or inhabitants of Ibleam and its villages. And let us put it like this: YouTube, media, and all of those pet things that we cherish. குடும்பத்தில் தகப்பனும் மனைவியும் அப்பா அம்மா உட்கார்ந்து பிள்ளைக்கு வலையை பின்னி கொண்டு இருக்கிறாங்க.
In a family, father and mother are sitting and are making a trap, a ஆண்டவர் net for their children. என்னை எச்சரித்ததை நான் உங்களோட ஷேர் பண்றேன் குடும்பமா. I am sharing what God warned me as a family. அந்த பாவங்கள் எல்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். And look at what those sins tell to me. நம்ம வீட்டில் வெளியே வாசுக்கு போய் வெளியே இருக்கிற ஒரு நாய் வந்து என்னை பார்த்து நான் வளர்க்குற ஒரு ஆசையாய் வளர்க்குற ஒரு நாய் என்னிடத்துல கொஞ்சுவது போல் கொஞ்சுது பாருங்களேன் இந்த பாவம் எல்லாம். You know, see how these sins, try to pet me just like the dogs that I grow in my home pet. அந்த வசனத்தின் முடிவில் அவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த தேசத்திலே தானே நான் குடியிருக்க வேணும் அப்படின்னு சொல்றது எல்லா பாவமும் என்னை பார்த்து. And all of those sins are telling I want to live among them. பாவத்தை அவங்க வந்து ஒரு பெட் டாக்கை போல பார்த்து வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சுட்டு தேவையான நேரத்தில் கொஞ்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வெளியே விட்டுட்டு வருகிற பாவத்தில் மாட்டிக்கொண்டவர்களா இவங்க எல்லாரும். So there were people who were treating their sins like pet dogs. Whenever they have, chained in their home, whenever they want, they go and pet it and come back. இதெல்லாம் நன்மைக்கு ஏதுவானதே அல்ல. These are not at all for good. அது பெட்டாக கிடையாது. நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிறது வந்து அந்த பாவங்கள் எல்லாம் இஷ்டமான நேரத்தில் கொஞ்சிட்டு அது வெளியவே விட்டுட்டு அது என்ன சொல்லுதுன்னா அந்த பாவம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ எப்போ வேணாலும் என்னை வந்து கொஞ்சிட்டு போ, நான் உன்னை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண உன்னை அடிமைப்படுத்த மாட்டேன், பெட்டாக போல வெளியே இருக்கு. All these sins, they are not pet dogs, but they say, hey, I will not, I will be good to you and I will not, create any trouble for you, but they are not pet dogs. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை சொல்றாரு அது பெட் டாக் இல்ல, அது என்னன்னு பாருங்க அப்படின்றாரு. In Genesis chapter 4 it says they are not pet dogs. Let's see what it says here. அது அந்த எப்போ இவன் வருவான், எப்போ இவனை பீறி போடலாம் என்று அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பட்சிக்கிற சிங்கம் அது. It is like a roaring lion, lying at the door, to tear you apart. 7ஆம் வசனம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும். Genesis chapter 4 verse 7, if you do well, will not your countenance be lifted up, and if you do not do well, sin is crouching at the door. அவன் ஆசை உன்னை பற்றிக் கொள்ளும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். And its desire is for you, but you must master it. ஆனா இன்னொரு சந்ததியார் பாருங்களேன், அவங்க பாவத்தை எப்படியே பார்க்கறாங்க, பாவத்தை வந்து பெட்டாக பார்க்காம எப்படி பார்க்கறாங்க பாருங்களேன். Let's see another generation who are not seeing sins as pet dogs but take it seriously. அந்த இடத்துலயும் போய் இந்த பாவம் என்ன சொல்லுது, நான் இங்க தான் இருக்கணும் அப்படி சொல்லுது. And even in this place the sin says, I want to live in your midst. 35வது வசனத்துல வாசிக்கிறேன் பாருங்க. Verse 35. எமோரியர் ஏரோஸ் மலைகளிலும் ஆயனோனிலும் சால்பிலும் குடியிருக்க வேண்டும் என்று இருந்தார்கள். ஆனா இங்க தான் இருக்கு, நான் இருக்குவேன் அப்படின்னு இருக்கறாங்க. In Judges chapter 1 verse 35, yet the Amorites persisted in living in Mount Heres. ஆனாலும் யோசேப்பின் குடும்பத்தாரின் கை பலத்ததினால் அவர்களை ஆண்டவர் சொன்னாரு, நீ யாரெல்லாம் துரத்தணுமோ துரத்திடு, யாரெல்லாம் பகுதி கட்டணுமோ பகுதி கட்டு வெச்சிக்கோ அப்படினாரு. But when the power of the house of Joseph grew strong, and they said, the border of Amorites ran from the ascent of Akrabim. So they were strong in what they said. அவர்களை பாவத்தை பார்த்த விதம் எப்படின்னு பாருங்களேன். See how they saw sin. அது நம்ம என்னாகும் 13ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். We read it in Numbers. இவர்கள் வந்து நம்ம கடைசி நம்ம போன வாரம் கேட்டது போல 2 கொரிந்தியர் 10:12 இருக்கிறது போல அவங்க பார்க்கல. They did not see sin as we read yesterday in 2 Corinthians 10:12. தங்களை கொண்டு தங்களையே அளந்து கொண்டு பாவத்தை அவர்கள் பார்க்கல. They did not measure themselves and see sin. என்னாகும் 13ஆம் அதிகாரம். Numbers chapter 13. கரெக்ட்டா? காலேப் ஒரு வார்த்தை சொல்லுவார். காலேப் பாவத்தை பார்த்ததுக்கும் அவர்கள் பாவத்தை பார்த்ததுக்கும் ஒரு வித்தியாசம். This is what Caleb would say, when how they saw sin. 12 பேர் அனுப்புவாங்க அந்த பாவத்தை வந்து, இந்த 10 பேர் வந்து இந்த பாவத்தை எப்படி பார்க்கறாங்க அப்படினு பாருங்க. 12 spies would have been sent, but see how 2 of them saw. அவர்கள் வந்து அந்த கானான் தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு ராட்சதர்களை போல அவர்கள் பார்த்தாங்க.
Many of them saw the sins as giants. They saw the sins as giants. அவர்கள் அந்த பார்த்த அந்த ராட்சதர்களை குறித்ததான ஒரு சின்ன ஒரு படம் ஒரு 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 ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். I would like to show a picture of the giants here in screen. இது இது என்ன படம்னு தெரியுதுங்களா? யார்? நோ ஜூனியர் பாய்ஸ் நோ. Do you know what this picture is? ஜூனியர் பாய்ஸ் சொல்லக்கூடாது. இதான் அவன் கானான் தேசத்தில் பார்த்த ஒரு காரியம். This is something that they saw in the land of Canaan. 10 பேரும் பார்த்தது இதுதான் பார்த்தாங்க. The 10 of them, they saw this giant. ஆனால் காலேப் பார்த்தது என்ன அப்படின்னா, But do you know what Caleb saw? இது வேற எதுவுமே இல்லை, ஒரு எறும்பினுடைய ஜூம் பண்ண படம் தான் அது. You know what this is? This is just a zoomed picture of an ant. அது அவருக்கு யார் அவங்க தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு அவங்க பாவத்தை அவங்க பார்க்குறாங்க. So they themselves measured sin by seeing themselves. ஆனால் காலேப் மட்டும் என்ன பார்க்குறாருன்னா, ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய மகிமையை பார்த்துட்டு அப்புறம் அவர் பாவத்தை பார்க்கிறார். But Caleb, he saw the glory of God, and then according to that he measured sin. உபாகம் 1ஆம் அதிகாரத்திலே அதே நம்ம வாசிக்கிறோம் மறுபடியும். That's what we read in Deuteronomy. வாசிக்கிறோம். Verse 28. நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா பாவத்தையும் யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளுமா இருக்கிறது. தங்களை கொண்டு தங்களே அளந்து கொண்டு தேவனை பார்க்காத ஒரு சந்ததியார். They were a generation who measured themselves by seeing within them, and they measured sin according to that. Here we read in verse 28, where can we go up? The people are bigger and taller than we. பாவத்தை அந்த தேர்ட் ஜெனரேஷன் எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு பெட்டாக்கு மாதிரி பார்த்து வீட்டுக்கு வெளியே வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க தேவனையும் தேவனுடைய செய்த காரியத்தையும் அறியாமலே போயிட்டாங்க. You know, the people who were in the third generation, they saw sin like a pet dog. They did not know God. They did not know the works of God. இந்த ஜனங்கள் தேவனை பார்க்காம பாவத்தை மட்டும் பெரியதாய் பார்த்தவர்கள் இவர்கள். And these people, they did not see God, but they saw sin as very big. இந்த நல்ல வேளையில் நம்ம நிதானித்து பார்ப்போம். நம்முடைய சந்ததியார் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் அறியாததற்கு பாவத்தை நாம் பார்க்கிற விதத்தை நாம் பார்ப்போம். And even in this time, let us examine ourselves. What is the reason that we see sin like that? Is it because we do not see God? Is it because we do not know God and His works? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். We read in Acts chapter 7. இன்னொரு சந்ததியார் இருக்காங்க. This is another generation. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39 வசனத்தில். Acts chapter 7 verse 39. இந்த சந்ததி எப்படின்னா, தங்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினவர்கள். They turned back to Egypt in their heart. இவங்க பாவத்தை பார்த்த விதம் எப்படி தெரியுங்களா? Do you know how they saw sin? Weakness. They saw sin as a weakness. உலக வழக்கம். You know, as a worldly custom. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிற காரியம். Conducting ourselves according to the times. பாவத்திற்கு பாவம் அப்படின்னு பேர் கொடுக்காதவர்கள். They were people who did not name sin as sin. எகிப்துக்கு தங்கள் இருதயத்திலே திரும்பி பார்வோனும் அவர்கள் சேனையோடும் கூட அழிந்து போனவர்கள். They were in their hearts they turned back to Egypt and they were destroyed with Pharaoh and his chariots. நாம் எந்த குரூப்போட நாம் இருக்கவே கூடாது. We should not be in any of these groups. பாவத்தை பாவம் அப்படிን பெயரிடாத குரூப்போட நாம் இருக்கவே கூடாது. We should not be in the group which does not call sin as a sin. பார்வோனும் சேனையோடு கூட நாம் அழிந்து போவோம். If not, we would be destroyed just like them with Pharaoh and his armies. தேவனை பெரியதாய் பார்க்காமல் பாவத்தை பெரியதாய் பார்த்தீங்க அப்படின்னா வனாந்தரத்திலே அழிந்து போவோம். If we see sin as a bigger thing than instead of seeing God bigger, we would be destroyed in the wilderness. பாவத்தை நான் தேவையான நேரத்துல எல்லாம் நான் கொஞ்சிட்டு வீட்டுக்கு வெளியே விட்டுட்டேன் அப்படின்னா நாம் தேவனை அறியாத ஒரு சந்ததி, நம்முடைய பிள்ளைகள் தேவனை அறியாத ஒரு சந்ததியை நாம் உருவாக்குகிறவர்களாக மாறிடும், கன்னி வெடிகளாக மாறிடும். நாம் If we
keep sin as a pet dogs outside our home, we would be like people who do not know God and who do not know the works of God, and we would be creating traps for our children. எனக்கு நியாயாதிபதிகள் அந்த மூணாவது சந்ததியிலிருந்து ஒருத்தரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show one person from that third generation in Judges. அவர் தேவனிடத்தில் அப்ரோச் பண்ற விதத்தை பாருங்களேன். See how this person approaches God. தேவனை அறியாத ஒரு சந்ததி. A generation that does not know God. தேவனையும் தேவன் தமக்கு செய்த காரியத்தை அறியாத ஒரு சந்ததி. A generation that does not know the Lord nor the works of his hands. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் Judges chapter 6. அவர் கேட்குறாரு, நான் 39 வசனத்தில் என்ன பண்ணுறாருன்னா, நான் ஒரு விசை நான் சோதனை பண்ணி பார்க்கட்டும், ஆண்டவரை நான் சோதனை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்றார். He's asking, please let me make a test once more. நான் என்ன பண்ணுவேன்னா, தேவனிடத்தில் அடையாளம் கேட்பேன். What I would do, I would ask God for a sign. அப்பாவாகிய நான் என் பிள்ளைக்கு ஒரு கண்ணி வெடி வச்சுட்டு அவன் தேவனை ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள்றதுக்கு வழிவகுக்காம நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்தில் வருவார், நீ இல்லாட்டின்னு ஒரு அடையாளத்தை கேளு அப்படின்னு நான் கை காண்பிக்கிறவனா இருப்பேன். I would be a person who is creating a trap for my own children as a father, and I would ask my children to say, hey, pray, ask the Lord to come into your heart, but that won't happen. இந்த 34ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அவன் பரிசுத்த ஆவியினால அவன் அவனுக்கு ஆவியானவர் நான் உண்டு நான் உண்டு நான் உண்டு என்பது எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். God is so compassionate, and in each circumstance he is showing that I am, and he's showing that through all the circumstances. தேவனை அறியாத ஒரு மூன்றாவது சந்ததி, a generation that does not know God. மோசே மூலமாயும் ஆபிரகாம் ஈசாக்கு மூலமா எவ்வளவோ காரியங்களை செய்து எல்லாத்தையும் மறந்து போன ஒரு சந்ததி. A generation that forgot what God did through Moses and Abraham and Isaac. அது நான் பார்த்த வேளையில நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். I was so amazed when I saw this. ஒரே ஒரு மனிதனை கூப்பிட்டு அவன் ஒரு பெரிய சந்ததி ஆக்குறாரு. God calls one person and makes him a great generation. அந்த சந்ததியில இருந்து ஒருத்தனை எடுத்து எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்துறாரு தாவீதை. And he takes one person out of that generation, David, and he lifts him up to a great extent. எத்தனை பெரிய சூழ்நிலை, பாவங்கள், கஷ்டங்கள், எகிப்தில் அடிமையாய் கிடந்தாலும் அவனை தூக்கி எடுக்கிறாரு. Whatever be the bondage in Egypt be, God takes him out of them all. அப்புறமா தாவீதுக்கு அப்புறமா பின்வாங்கி போன உடனே அவர் படு மோசமான ஒரு ராஜ்யமாக பாபிலோனுக்கு அவர் அனுப்புறாரு. But and again after David fell, they were as slaves they were sent to Babylon. தேவன் ஒருவர் உண்டு என்பது எல்லா சூழ்நிலையிலும் அவர் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். God was proving at all times that I am who I am. பாபிலோன்ல இருந்து மறுபடியும் மீட்டு எடுக்கிறாரு. He redeems them out of Babylon. அப்பவும் தேவன் கோஆபரேட் பண்ணல. And even at that time they were not cooperating with the Lord. அதுக்கு அப்புறமா விட்டுட்டு தேவனையே அறியாத ஒரு மனுஷனை பூமி தேர்ந்தெடுக்கிறாரு. And even amidst all of these situations they were choosing a person who did not know God. தம்முடைய தேவனுடைய ஜனங்களுக்கு தன்னை காண்பிக்கும்படி, தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று காண்பிக்கும்படி, to show these people who did not know God that I am a God and I am who I am. ஆபிரகாமுக்கு காண்பித்தால் ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு அவன் போதிப்பான் என்பதற்காக, so that Abraham may know and all his children may see that. நம்முடைய ஒவ்வொரு பெயரை போட்டுக்குங்க. நமக்கு தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர் கிறிஸ்துவின் சிலுவையினாலும் அவர் உயிர்த்தெழுதினாலும் மிகப்பெரிய அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் தம்மை விலக பண்ணி இத்தனை பெரிதான ரட்சிப்பு அது. Let us see, put our names. God has shown that he is through the Calvary by giving his only son, and all that he has done, his miracles and all the mighty deeds that he has done, he's continuously showing that he is. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு புறஜாதியான ஒரு பாபிலோன்ல நேபுகாத்நேச்சாரை உருவாக்குறாரு. And he's building up a person from a Gentile nation, and he's lifting up Nebuchadnezzar. அது போல ஒரு ராஜா இம்மட்டுமா எழும்பினதே இல்லை, அவர்தான் எல்லாவற்றிலும் பிரதான ராஜா என்று சொன்னாரு. And no other king was lifted up like him, and he was a high priest, like there was none who was like Nebuchadnezzar. தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்கிறதுக்காக அதே ராஜாவை நான் ஒரு விலங்காகி காண்பிக்கிறேன்னாரு. And to show that God is, and
through that same king, King Nebuchadnezzar, he brought him to such a very low point. எல்லா காலங்களிலும் தம்முடைய மகிமையை நான் உண்டு நான் உண்டு நான் உண்டு என்பதை விளங்கச் செய்வதற்காக மறுபடியும் அவனே நான் ராஜாவாக்கி காண்பிக்கட்டுமா என்னாரு. And God showed that I am by bringing that king who was brought so low, by lifting him up again to such a great extent. இந்த கிதியோன் ஒரு அடையாளம் கேட்கிறார். இது எனக்கு இந்த இஷ்டமா, நான் இங்க வந்து நான் ஒரு பனி பெய்யணும், இது மேல மட்டும் தான் பெய்யணும், அதுக்கு அப்புறமா பனி இது மேல பெய்ய கூடாது, அதுக்கு அப்புறமா பெய்யணும், அடையாளம் கேட்டு உட்கார்ந்து இருக்காரு. And Gideon again, he was asking for a sign that snow should come on this, but this should not become wet, and again this should not fall here, but it should become wet, and he was keeping on asking signs. அவர் 40 வருஷத்துக்கு அப்புறம் அவரே ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தன் சந்ததியாருக்கும் அவர் சொல்லி தரல. And he after 40 years he started to worship idols, and he was also teaching that to his generation. தொடர்ந்து இந்த மூன்றாவது சந்ததியிலிருந்து எத்தனையோ நியாயாதிபதி எழும்பிட்டே இருக்காங்க. And from this generation many judges kept on rising. எண்ணி பார்த்தா 12 13 ராஜாக்கள் மேல இருக்காங்க. There were more than 12 that rose from this generation. இருக்கிறாங்க, அடையாளத்தை கேட்கறாங்க, அடையாளம் காண்பிக்கறாங்க, ஆனா ஒரு காரியம் இல்ல, வெளிவிலகி போயிடுறாங்க. They rose, they were asking for signs, and they were led astray. சிறு பிள்ளைகள் கவனிக்கணும். Little children, please listen. கடைசி ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு அடையாளம் தரேன் அப்படின்றார். And finally God himself is saying, I will give you a sign. ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துல நான் வாசிப்போம். Isaiah chapter 7 verse 13. ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்தினது போதாது என்று நீங்கள் தேவனையும் நீங்கள் விசனப்படுத்த பார்க்கிறீர்கள். Then he said, listen now, O house of David, is it too slight a thing for you to try the patience of men, that you will try the patience of my God as well? எல்லா அடையாளம் நீ என்ன பண்ற, நீயே ஒரு அடையாளத்தை கேளு, எப்படி வானத்தில் இருந்தாலும் கேட்டுக்கோ, அது பூமியில் இருந்தாலும் கேட்டு எப்படி ஒண்ணா ஒரு கேளு அப்படின்றார். And now God, he himself is asking, you yourself can now ask me for a sign, and I would give it. ஆனா தேவனை விசனப்படுத்துறார். And he was testing, அதனால ஆண்டவர் தாமே ஒரு சைன் அவங்களுக்கு கொடுக்கிறார். So since they were troubling God, and again God himself gave them a sign. எல்லா அடையாளங்களுக்கு மேலான ஒரு அடையாளம் இது. A sign which is above all other signs. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். Behold, a virgin will be with child and bear a son, and she will call his name Emmanuel. இயேசு கிறிஸ்து வந்தார். Then Jesus came. அவர் ஒரு பரிசேயர் தொடர்ந்து ஒரு சைன் கேட்டுனே இருந்தாங்க, அடையாளத்தை கேட்டுனே இருந்தாங்க. வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பீங்க அப்படினார். And the Pharisees kept asking Jesus for a sign, show us a sign from heaven. அவர்கள் தேவை நிமித்தம் தன் தேவை நிமித்தம் அவரிடத்துல வரல அவங்க. They did not come to Jesus for their need. ஏன்னா ஒரு அடையாளத்தை காமிங்க, நாங்கள விசுவாசிக்கிறோம். They were just asking, show us some sign and we will believe you. ஒரு அடையாளத்தை நான் காமிக்க மாட்டேன் அப்படின்றார் ஆண்டவர். And Jesus said, I will not show you any sign. யோனாவை போல நான் 3 நாள் நான் இருப்பேன், அதுக்கு அப்புறம் நான் உயிரோடு கூட எழுவேன், இந்த சைனை தவிர நான் எதுமே நான் காண்பிக்க மாட்டேன் அப்படின்றார். I would be like Jonah in the depths of the earth, and then I will rise again, and apart from this sign I will not show you any other sign. கல்வாரி அன்பையும் அவர் உயிர்த்தெழுதலையும் நாம் ருசித்திருந்தோம் அப்படினா, if we had tasted the love on the Calvary and his resurrection, நம் பிள்ளைகள் நம்மை தொடுகிற வேளையிலே அவர்கள் வெளிச்சம் அடைவார்கள். When our children touch us, they will receive that light. அவர்களும் தேவன் உண்டு என்பதை அறிந்து கொள்வார்கள். And they will know that God is. நம்மை அண்டி வருகிற யாவரும் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். And whomever clings to God, all of them will know that God is. தேவன் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நம்மை நாம் நிதானிச்சு பார்ப்போம். With the word that the Lord has given us, let us examine ourselves. நம்ம விசுவாசித்து நாம் நடக்கும்படி பேசும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். We are called to live by faith and to speak in faith. நம்பிக்கையோடு கூட நாம மரிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to, even until death, to be dying in faith. தேவன் தந்த நல்ல தியானத்துக்காக நான் நன்றி சொல்றேன். I am really grateful for the good time that God gave us.